அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற திருவோணம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற திருவோணம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு பலன் போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா? மகரம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசிங்க. மற்றும் திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கக்காரங்களுமே மகரம் ராசி கூட தான் பேராவீங்க. திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கக்காரங்களுக்குமே நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் மற்றும் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த 4 பாதங்கக்காரங்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இப்போது மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார். அதாவது இப்போ நீங்கள் பாத சனி காலத்தில் இருக்கீங்க. இது டெம்பரரியாக தான் இருப்பீங்க. அக்டோபர் 23ஆம் தேதி மறுபடியும் உங்களுக்கு ஜென்ம சனி மாறிடுங்க. சரிங்களா? அன்னிலேருந்து ஜான்வரி 17, 2023 வரைக்கும் நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் தான் இருப்பீங்க. அதாவது இதற்கு முன்னாடி ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு முன்னாடியோ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைச்சதோ அதே மாதிரியான பலன்கள் கிடைப்பதற்கு மறுபடியும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? தற்சமயம் சனீஸ்வரர் தற்காலிகமாக உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. மற்றும் அவர் தான் நிற்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய தாயார் சாந்தத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ஆயுள் சாந்தத்தை பார்க்குறாரு. இது கூட உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியானார் ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு பயிற்சியானவர் உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்துக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி சனீஸ்வரரும் மகரம் ராசிக்கு 2வது வீடு சொந்த வீடு மகரம். அதாவது இப்போ தற்சமயம் கும்பத்தில் சனீஸ்வரர் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் கண்டிப்பாக ஏற்படுத்த மாட்டார். ஆனால் ஒரு சில அன்பர்களுக்கு மட்டும் ரொம்பவே குறைந்த அளவில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் முழங்காலுக்கு கீழே அடிபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க. இது பாத சனியின் போது கண்டிப்பாக நமக்கு முழங்காலுக்கு கீழே அடிபடுவதற்கு சாத்தியங்கள் சற்று அதிகமாகவே ஏற்படும். அதுதான் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாதுங்க. இது மகரம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த மாதிரி நடக்காது. ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? குரு பகவான் உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து உங்களுடைய மனைவி மற்றும் கலசார ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது கூடயே உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. அதாவது குரு பகவான் தான் பார்க்கின்ற அனைத்து வீடுகளுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடுகளுங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்களுடைய 4வது வீடான தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கார். ராகுவும் உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் இருக்கார். இவங்க 2 பேர் கூட கலவையாக புதன் பகவானும் உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இன்கேஸ் அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அவங்கள உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மருந்தகத்துக்கு அவங்கள அழைத்து சென்று அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சின்னதாக இருக்கும்போதே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு மெடிசன் எக்ஸ்பென்ஸும் ஆகாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. இப்போது சூரிய பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். மற்றும் கேத்து பகவான் உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இது ரொம்பவே நல்ல சிறப்பு அளிக்கக்கூடிய ஒரு பலன்க. எப்போவுமே ராகுவோ அல்லது கேத்துவோ உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. இப்போது ஒரு சில நண்பர்கள் சமீப காலத்தில் வேலையில் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக ஒரு நல்ல புதிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் இன்னொரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக ஒரு புதிய வேலையிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு சற்று அதிகம்
அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்களுக்குமேங்க. இப்போது ஒரு சிலர் வந்து திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவியாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டு வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போது தற்சமயம் வந்து பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து நீங்கள் 2 பேரும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான மாதமாக வந்து உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் வந்து ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இனிமேல் லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்றாவே இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. மேலும் வந்து ஆல்ரெடி வந்து கணவன் மனைவி ஒன்றா இருக்கவங்களுக்குள்ள அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதே சமயம் கேத்து பகவான் ஆல்ரெடி உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கார். இது வந்து ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு கலவையான விஷயங்க. இப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல தொழிலில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஆனால் நீங்கள் வந்து பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி அந்த தொழிலை பற்றி ஃபுல்லாக நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் புதிய தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து நல்லபடியாக ரன் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பொது பலன்கள் மட்டும்தாங்க. நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் நினச்சபடி ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து மிக அருமையாக செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அலுவலகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வோ கிடைக்காம இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் உங்களுக்கு சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்களுக்குமேங்க. இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்காலிகமாக வந்து வேலையில் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாக இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து உங்களுக்கு ஒரு புதிய நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம்ங்க. இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ வந்து மேல் படிப்புக்காக அயல்நாட்டுக்கு போகணும் அல்லது மாநிலத்துக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வந்து திருவினை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போது உங்களுக்கு சுக்கிரன் வந்து 4வது வீடான தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. பொதுவாக சுக்கிரனுக்கு வந்து 4வது வீடு வந்து ரொம்பவே உகந்த வீடுங்க. அவருக்கு வந்து உகந்த வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4, 7 மற்றும் 12ங்க. ஸோ 4ஆம் வீடான தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் நீண்ட நாளாக வந்து புதுசாக வந்து ஒரு வண்டி எடுக்கணும் அல்லது புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கனவு வந்து உங்களுக்கு கை கூடுவதற்கு இது ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. மேலும் வந்து அவரும் வந்து உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பாக ரன் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்களுக்குமேங்க. இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ உங்களுக்கு வந்து குருபலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல வரனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டீங்க, நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால வருகின்ற அலைன்ஸ் எல்லாமே தட்டி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மிக சிறப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு 100% வந்து திருமணம் கைகூடுவதற்கு குருபலம் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாதகர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து உங்களுக்கு குருபலம் இருக்குது
இருக்கா அல்லது உங்களுக்கு குரு பார்வை இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு இப்போ நல்ல விஷயமா வந்து குரு பார்வை நல்லாவே இருக்கக்கூடிய காரணத்தினால இது வந்து உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக வந்து இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு திகழுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கவிருக்கும் சுப காரியங்களுக்காக நீங்கள் நிறைய கடன் வந்து வாங்குற மாதிரி சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. ஆனால் அதனால் வந்து மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்காதுங்க. அந்த கடன் தொகையை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து திருப்பியும் செலுத்துருவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து வீடு கட்டுமான பணி வந்து பாதியில் நிப்பாட்டி வச்சுருந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுடைய வீடு கட்டுமான பணியை வந்து நீங்கள் துவங்கிட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து முடிப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம்ங்க. இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பி வந்து உங்களுடைய குடும்பத்தார் கூட சேர்ந்து இங்கேயே வந்து சின்னதாக வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுடைய குடும்பத்தார் கூட சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்ககிட்ட இருக்க பணத்தை வந்து நீங்கள் செலவிடும் பொழுது 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்கள். தேவையற்ற வந்து விரைய செலவுகள் ஏற்படுத்திக்காதீங்க. இப்போ உங்களுடைய நண்பர்கள் கேட்குறாங்க அல்லது உறவினர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பணத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்காம நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து கொஞ்சம் உங்களுடைய கையிருப்பு வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா மகரம் ராசி நண்பர்களும் வந்து இன்னும் வந்து 7 சனி பிடியில் தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பாத சனி போயிட்டுருக்குங்க. இதுதான் இறுதி சுற்றுங்க. ஆனாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க. இதுக்கு காரணமும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறோங்க. உங்களுடைய ராசிநாதன் வந்து சனீஸ்வரர் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் மகரம் மற்றும் கும்பம் ராசி இது ரெண்டுமே வந்து சனீஸ்வரருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால இந்த 2 ராசியினருக்குமே வந்து என்றைக்குமே வந்து நல்ல பலன்கள் தான் சனீஸ்வரர் கொடுப்பாரே தவிர மற்றபடி வந்து கெடு பலன்கள் என்றைக்குமே செய்ய மாட்டார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டி கையெழுத்து போடுறீங்களோ அல்லது பண உதவி செய்யும்போது 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற திருவோண நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வாங்கியிருக்க கடன் தொகையை வந்து நீங்கள் திருப்பி செலுத்துவதற்கு இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலையும் 2 வேளையில் வந்து வாக்கிங் செய்யுங்க. இது நீங்கள் செய்துட்டு டயட் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் வந்து 100க்கு 100% மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? ஓகே மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற திருவோணம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான பொது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் வந்து தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.